வணக்கம். நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும். ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழலுகிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான். எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம். நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள், மனநிலை, பேசும் முறை, ஆழ்ந்த சிந்தனை திறன், குடும்ப வாழ்க்கை, கல்வி, தொழில், திருமண வாழ்க்கை, உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும். ஜாதகத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர். இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும். மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன. ஒரு நபர் வாழ்க்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும், எப்போது சவால்கள் ஏற்படும், எப்போது திருமண நேரம், குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம். நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும். சில நேரங்களில் சோதனைகளும் வரும். இதை பொறுத்து பூஜைகள், பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன. இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும். இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல, அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூலம் நட்சத்திரம் வாயுமைந்தன் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருளுடன் கூடிய நட்சத்திரமாகும். இதில் பிறந்தவர்கள் ஒழுக்க சீலர்களாகவும் ஆன்மீக பணிகளில் ஆர்வமுள்ளவர்களாகவும் இருப்பர். தங்களது குடும்ப பொறுப்புகளையும் சமூக கடமைகளையும் மிகுந்த பொறுப்புடன் நிறைவேற்றுவர். நல்ல தர்மமும் நீதியுமான கடைபிடிப்பால் இவர்களின் வாழ்க்கை உயர்வை அடையும். தீவிரமான கடவுள் நம்பிக்கையுடன் மனதோடு எந்த சூழ்நிலைகளிலும் தைரியத்துடன் செல்வதற்கான சக்தி இவர்களுக்கு உண்டு. சிறுவயதில் இருந்தே உடல் ஆரோக்கியமும் பேச்சுத்திறனும் வலுவாக வளர்ந்து வருவதால் பொது வாழ்விலும் சிறந்த இடத்தை பெறுவார்கள். இருப்பினும் வரவுக்கு மேல் செலவு செய்வதால் சில சமயங்களில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம். பணியில் நேர்மையாகவும் உண்மையுடனும் செயல்பட்டு உயர்வையும் பெறுவார்கள். கடமை மற்றும் செயற்கையை மறக்காமல் பணி நன்றியுடன் செய்பவர்கள் என்பதால் நண்பர்கள் வட்டமும் விரிவாகும். இவர்கள் வேலை, தொழில் இரண்டிலும் திறமையாக வெற்றி அடைவார்கள். ஏழை, எளியோருக்கு உதவும் மனம் கொண்டதால் சமூகத்தில் மதிப்பிற்குரியவர்கள். அமைதியையும் நியாயத்தையும் மதிப்பவர்களாகவும் இருப்பர். சிலருக்கு வெளிநாட்டில் வாழும் வாய்ப்பு கிடைத்து அதனை சிறப்பாக பயன்படுத்துவார்கள். கல்வியில் சிறந்த வெற்றியாளர்கள். தத்துவம், ஆன்மீக விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். எழுத்து, கலை மற்றும் பொதுத்துறைகளில் திறமையானவர்கள். சிறந்த பேச்சாற்றல் அவர்களின் பெருமையாகும். பணியிடங்களில் விசுவாசமும் சுறுசுறுப்பும் கொண்டவர்களாக இருந்து மருத்துவம், சட்டம், கட்டிடக்கலை, ஏரோநாடிக்ஸ் போன்ற துறைகளில் சிறந்த சாதனைகள் கொள்வார்கள். ஓய்வு பெற்ற பின் தனக்கென சொந்த தொழில்களை ஆரம்பிக்கும் உந்தலும் கொண்டிருக்கலாம். ஏற்றுமதி, இறக்குமதி, கெமிக்கல், ஷிப்பிங் கிளியரன்ஸ், ரியல் எஸ்டேட், மருத்துவ கம்பெனிகள் போன்ற துறைகளில் வியாபகமாக பணியாற்றுவார்கள். குடும்பத்தில் பெரியோருக்கு மரியாதையும் பாசத்தும் காட்டுவார்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்கும். தங்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் குணங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல பிணைப்பாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு பெரும் கவனம் செலுத்துவார்கள். சிலர் வயதான பிறகு துறவரத்தில் சென்று ஆன்மீக பயணத்தை தொடரலாம். ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எழும்ப வாய்ப்பு உண்டு. சிறு வயதில் கேது நட்சத்திரத்துடன் கூடியதால் பைல்ஸ், கல்லீரல் பிரச்சனைகள், நுரையீரல் குறைபாடுகள், இடுப்பு வலி, அஜீரண பிரச்சனைகள் ஆகியவை உண்டாகலாம். மருத்துவ சிகிச்சை மற்றும் கவனிப்பு அவசியமாக இருக்கும். மூலம் நட்சத்திரம் 17வது நட்சத்திரமாகும். அதிபதி கேது பகவான். ராசி தனுசு ராசி. அனுமானருடன் தொடர்புடைய நட்சத்திரம் என கருதப்படுகிறது. பெற்றோர், பெரியோருக்கு மரியாதை காட்டும், நீதி மற்றும் நியாயத்தை கடைபிடிக்கும் குணமுடையவர்கள். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம், சிறந்த கல்வி மற்றும் பேச்சுத்திறன் இவர்களின் அடையாளமாகும்.
கலைத்துறையில் வெளிச்சம் பெறும் வாய்ப்பு உண்டு. பணியிடங்களில் நிர்வாக நிலைகளில் விசுவாசத்துடன் பணியாற்றுவார்கள். மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை தாங்குவார்கள். குடும்பத்தில் பாசம் மிகுந்தவர்களாக இருப்பதால் உறவுகள் நன்கு அமையும். உழைப்பில் விலக்கின்றனர். எந்த பிரச்சனைகளையும் நுட்பமாக சமாளித்து வெற்றியடைவார்கள். சித்தர் பீடங்களில் தியானம் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். தர்மம் மற்றும் நீதியின் மீது பெரும் விருப்பம் கொண்டவர்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவார்கள். மூலம் நட்சத்திரம் பாதங்களைப் பொறுத்து தனித்தன்மை கொண்டது. முதல் பாதத்திற்கு செவ்வாய் ஆண்டவர். துன்பங்களையும் சிரமங்களையும் தாங்கி உறுதியுடன் நிலைத்து நடப்பவர்கள். தேவையில்லாமல் பிறரின் விவகாரங்களில் தலையிட மாட்டார்கள். துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள். குடும்ப உறவுகளில் மிகுந்த பாசம் காட்டுவார்கள். திட்டமிட்டு செலவிடும் பண்பும் எடுத்து வைத்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றும் திறனும் இவர்களிடம் உண்டு. இரண்டாம் பாதத்திற்கு சுக்கிரன் ஆண்டவர். குடும்பம் முக்கியமானவர்கள். வீடு வாகனம் போன்ற பொருட்களை வாங்கும் வழியும் உண்டு. உண்மைக்கும் நேர்மைக்கும் அதிக முக்கியத்துவம் தருவார்கள். எதிரிகளை கூட மன்னிக்கும் மனம் கொண்டவர்கள். பல மொழிகள் கற்க ஆர்வம் உண்டு. இரக்கமும் கருணையும் கொண்டவர்கள். கல்வியில் சிறந்தவர்கள். சுய முயற்சியால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. கொடுத்த வாக்கை உறுதியாக நிறைவேற்றுவார்கள். மூன்றாம் பாதத்திற்கு புதன் ஆண்டவர். அறிவாளிகள், திறமைசாலிகள். பல துறைகளில் வெற்றி அடைவார்கள். போராட்ட மனமும் புதுமை விரும்பும் குணமும் இவர்களில் காணப்படும். மனோதத்துவம் அறிந்தவர்கள். பிறரை புரிந்து கொண்டு சமாளிப்பதில் திறமை பெற்றவர்கள். ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடு. சுதந்திரத்தை விரும்புவார்கள். நான்காம் பாதத்திற்கு சந்திரன் ஆண்டவர். தலைமை பண்பும் நேசமும் மிகுந்தவர்கள். வாதங்களில் வல்லவராகவும் இருப்பர். இப்போதும் சிரிப்புடன் காணப்படுவார்கள். பல்துறை அறிவை பெற்றிருப்பவர்கள். யாரையும் சுலபமாக நம்ப மாட்டார்கள். தாய்க்கு அதிக பாசம் காட்டுவார்கள். செல்வம் சேர்க்கும் விருப்பமும் திட்டமிடும் திறனும் கொண்டவர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் மப்பேட்டில் உள்ள அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோயில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இக்கோயிலில் தாயார் புஷ்பகுஜாம்பாள். மூலம் நட்சத்திரம் சார்ந்தவர்கள் தங்களது ஜாதக தோஷங்களை இங்கு நீக்கிக் கொள்ளுவார்கள். இசைத்துறையில் சாதிக்க விரும்புவோர் இங்கு வழிபட்டால் பெரும் புகழ் மற்றும் செழிப்பை பெறுவார்கள். துர்க்கையம்மன் திருவடிகளில் மகிஷன் உருவம் இருப்பதால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலங்களில் 42 வாரங்களாக எலுமிச்சை படத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதால் திருமண மற்றும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக பெறப்படும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.